வணக்கம். இன்றைக்கி காலையிலே நாங்கள் வந்து சோழர் தலைநகரம் தஞ்சைக்கு வந்துட்டோம். தஞ்சைக்குள்ளாரே வந்துட்டோம். தஞ்சைக்குள்ளார தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தஞ்சை நகரம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பெரிய கோயில், தமிழருடைய கட்டடக்கலைக்கு வந்து சான்றாக இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்முடைய தஞ்சை. பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கோயில். நுழையும் போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இன்றைக்கே பிரம்மாண்டமாக இருக்குது, இந்த நூற்றாண்டுலேயும் கூட. சரி, ஆனால் நம்ம வந்து கோயிலை பார்க்க போகிறோமா அப்படின்னா இல்லை. அதை விட ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போகிறோம். வழக்கமாக யாரும் பார்க்காத இடங்களை வந்து காட்டுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பெரிய கோயிலை பற்றியும் ராஜராஜனை பற்றியும் சோழர் காலத்தை பற்றியும் பார்க்கலாம். அது ஒரு பெரிய செய்தின்றனால பொறுமையாக நான் உங்களுக்கு காட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம். இருந்தாலும் போகிற வழியிலே நம்மளுடைய பெரிய கோயிலோட அழகு நம்மளை இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதையும் தான் தாண்டி பயணிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏன் வந்து நம்ம வந்து தஞ்சையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சோழர்கள் காலத்திலேருந்து இருந்த தலைநகரம். இதில் வந்து ராஜராஜனும் மற்ற மன்னர்களும் வந்து தமிழ் மன்னர்களும் இருந்த இடம். பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூருடைய ஐகானிக் சிம்பிள், அதையும் பார்த்துட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இது ராஜா மிராஸ்தார் மருத்துவமனை, பொது மருத்துவமனை. இது ஒரு பெரிய தஞ்சையில் இருக்க ஒரு பெரிய பொது மருத்துவமனை. அடுத்தது வந்து அப்படியே போகிறோம், பழைய பேருந்து நிலையத்துக்கிட்டக்க போகிறோம். ஏன் இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த இடத்த நீங்கள் போய் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். மணிக்கூண்டு, இது வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டினது தான், இருந்தாலும் பயங்கர அழகாக இருக்குது. நிறைய இடங்களை வந்து பராமரிக்கிறாங்க. இது வந்து அண்ணா சிலை. இங்கேருந்து வந்து நம்ம வந்து இடதுபுறமாக நம்ம திரும்பினோன்னா பாருங்கள், பழைய பேருந்து நிலையம். இது பழைய பேருந்து நிலையம். அங்கேருந்து நம்ம போய் திருப்பி வந்து வலதுபுறமாக திரும்பிக்கணும். இப்போ திரும்புகிறோம் பாருங்கள். இது வந்து பழைய பேருந்து நிலையம் தான். பார்த்துங்க, பழைய பேருந்து நிலையம். அப்படியே நம்ம வந்து வலதுபுறமாக திரும்புகிறோம். ஒரே ரோடு. இது எங்கே அழைச்சிட்டு போகுது அப்படின்னா, கீழே வாசல் அப்படின்னு இங்கே தஞ்சையில் சொல்லுவாங்க. அது கீழே வாயில். ஓகேவா? ஏன் அந்த கீழே வாயில்ன்றதை நான் கிட்டக்க போகணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இடத்த ஒட்டி கீழே வாசலோட ஒரு என்ட்ரன்ஸு கிட்டக்க போகிறோம். நம்ம அந்த இடத்த இப்போ நெருங்கிட்டோம். நாம் பார்க்க போகும் இடம் வந்து இன்னும் சிறிய தொலைவில் தான் இருக்குது. வந்துட்டோம் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து தஞ்சைக்கெல்லாம் வருவாங்க, நிறைய இடங்களை பார்ப்பாங்க. நிறைய இடங்கள் இருக்குது இங்கே. சரஸ்வதி மஹால், அரண்மனை எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன இடங்களை அவ்வளோவா வந்து பார்வைக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் இதை நம்ம காட்டுறோம். நம்ம பாருங்கள், இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம். இது என்னப்பா ஒரு கோட்டை செவுறு மாதிரி, ஒரு சின்ன செவுறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதுதான் பீரங்கி மேடை. தஞ்சையில் வந்து யார்ட்டையும் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, பீரங்கி மேடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு இட அடையாளமாக நம்ம பார்க்கலாம். இது முதல்ல வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து தொழில்நுட்ப துறை வந்து அதை கையில் எடுத்திருக்காங்க. தொல்லியல் துறை கையில் எடுத்து அதை நல்லா பராமரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவில் அருமையாக இருக்குது. இப்போ பையன் ஆர்வமாக போகிறாரு. அங்கே எவ்வளோ பெரிய படி இருக்குதுன்னு தெரியாமல் போகிறான். நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்த பார்த்துருக்கேன் நான். இப்போ ஏடா இப்போ பாருங்கள் எவ்வளோ படிகள் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தரை மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் அது இருக்குதுன்னு புரியறதுக்காக காட்டுற விஷயம் தான் இது. பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. வலதுபுறம் வந்து சாலை இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, பழைய காலத்தில் இருந்த மதில் செவரோட ஒரு பகுதி. கோட்டையுடைய அரண்மனையுடைய மதில் சுவர், சுற்று வந்து பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட மதில் சுவரோட ஒரு பகுதி. இப்போ பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள் தெரியுதா? இதுதான் அந்த பீரங்கி. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து பீரங்கினா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு தான். பீரங்கினாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. பீரங்கினா எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். பார்க்குறீங்க, அது பிரம்மாண்டமான பீரங்கி. இது வந்து
சரபோஜி மன்னன், அதாவது சரபோஜி மன்னர் காலத்தில் இருந்த பீரங்கியாக அதை சொல்லப்படுது. ஹிஸ்டாரிக்கலாக கரெக்டான ரெக்கார்டு இதில் இல்லை. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இதில் பயங்கர சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். பையன் அப்போ தான் ஆச்சரியமாக பார்க்குறான் அதை. இப்போ இந்த பீரங்கியை பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஒரு இரும்பால் செய்யப்பட்டதாக தெரியுது. ஆனால் பல வருஷமாக இதில் எந்த விதத்துலையும் துருவே பிடிக்கல. மெட்டல், அதாவது உலோகத்துறையில் நம்ம கேட்டால் இது வந்து 5 மெட்டலை கலந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இரும்பு பீரங்கியாக தான் இது கூறப்படுது. சுத்தமாக ரஸ்ட்டே ஃபார்ம் ஆகலை, அதாவது துரு பிடிக்கவே இல்லை. இது அப்படியே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன், அது துரு பிடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பீரங்கின்னு. சரி, இந்த பீரங்கி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த கோட்டை சுவர்லேருந்து நம்ம இப்போ காட்டுற அந்த பகுதியில் தான் நாகப்பட்டினம், காயல்பட்டினம் அந்த மாதிரி கடற்கரைகள் இருக்குது. ஒருவேளை எதிரிகள் கடல் வழியாக தாக்கிறதுக்கு வருவாங்கன்ற எண்ணத்தில் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பீரங்கி இது. இதை வந்து இதுலேருந்து வெடிக்க செஞ்சால் கிட்டத்தட்ட 8 to 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க தாக்குன்றதை வந்து அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பீரங்கி இது. சரி, இப்போ இதை எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அது அரண்மனை. அந்த தூரத்தில் தெரிகிறதெல்லாம் அரண்மனை. அரண்மனையுடைய மதில் சுவர் இது. நான் சொல்கிறேன், இது பார்த்துக்கிட்டு இருக்க சைடு தான் வந்து கீழே வாசல்னு சொல்கிறேன். அரண்மனையுடைய கீழ் வாசலுடைய பகுதியில் இது இருக்குது. சரி, இது என்ன, இதை எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வளையமாக இருக்குது மெட்டல். இது என்ன வளையமாக? பீரங்கி வழக்கமாக வளவலன்னு பார்த்துருக்கோம். இது என்ன வளையமாக இருக்குது, ரிங்காக இருக்குது இங்கிலீஷில் சொன்னால். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பெரிய சயின்ஸே புதஞ்சிருக்கு. இந்த பீரங்கியோட வந்து அதோட உள் கட்டமைப்பை பற்றி அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா, ஏன் இந்த வளையமாக இருக்குன்னா, அதிர்வலைகளை தாங்கக்கூடியது. அது சாக் அப்சார்பேஷன் சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர்லேயோ அதுலேயோ சாக் அப்சார்ப் பண்ணுறதுக்கு சாக் அப்சார்ப் இருக்குன்ற சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி அதிர்வை தாங்கக்கூடிய வகையில் மெட்டலில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நான் சொன்னேன், இது துருப்பிடிக்கவே இல்லை, அதுவே ஒரு பெரிய அதிசயம். அதிர்வை தாங்குறாப்புல எல்லாம் செக்ஷனாக இருக்குது. இந்த செக்ஷனுக்குள்ளார இவ்வளோ பெரிய பீரங்கி வெடித்தா கூட அதோட அதிர்வு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆகிறாப்புல அதோட அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து முற்காலத்தில் இருக்கவங்களாம் அறிவியல் பூர்வமாக இல்லை, வெள்ளக்காரங்க காலத்தில் தான் நமக்கு அறிவியலே நமக்கு தெரிஞ்சிச்சின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள், வல்லுநர்கள், கலைஞர்கள்லாம் எவ்வளவு தூரம் வந்து ஆன்ற அறிவோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதோட சைஸை பாருங்கள். நான் ஒரு மேனுவலாக கையை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ பெரிய சைஸ் இது. ஒரு கொலைக்கருவி தான் இருந்தால் கூட அதுலேயும் பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், மேலெல்லாம் அழகுணர்ச்சி, அதுலேயும் ஒரு அழகுணர்ச்சி இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற கூம்பை பாருங்கள், இதோட நேர்த்தி எவ்வளோ நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மெட்டல் பீஸ் இது. அது உலோகத்தால் செய்யப்பட்ட இவ்வளோ பெரிய பீரங்கியை நீங்கள் எளிமையாக எங்கேயும் பார்த்துட முடியாது. என்னடா மூச்சு விடாமல் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க. இருக்கிற டைமுக்கு இந்த காலநிலை நேரம் ரொம்ப குறைவு. அதில் உங்களுக்கு செய்திகள் சொல்லணும். பாருங்கள், கையெல்லாம் கிழிக்கவே இல்லை, அப்படியே வளன்னு இருக்கு. பார்த்தா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிறாப்புல இருக்க தவிர கையை எந்த ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட இல்லை, அவ்வளவு சுத்தமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தாச்சு. பார்த்துட்டு சரி இதை கிளம்புவோம் அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சின்ன செய்தி தான், இருந்தாலும் உங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பாருங்களேன் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு நீங்களும் வந்து பாருங்கள், அவங்க குழந்தைகள் மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ உயரத்தில் இது இருக்குன்றதுக்காக தான் அதை காட்டுறாங்க. தரைமட்டத்துலேருந்து அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கூட அகடியெல்லாம் இருந்திருக்கு. பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள். இந்த மேடை வந்து சுக்காம்பாறைன்னு ஒரு பாறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வந்து தஞ்சை மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாறை தான். இதில் தான் அவ்வளோ பெருசும் கட்டியிருக்காங்க. அந்த சுக்காம்பாறைனா என்னன்னு தெரியாதவங்களுக்குன்றதுக்காக அதை காட்டியிருக்கேன் நான். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நல்லா பாருங்கள், பையன் தலை ஸ்கேல் தான், வீரங்கி எவ்வளோ பெருசுன்னு காட்டுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை.
ஒரு துப்பாக்கி வெடித்தாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பீரங்கியோட வேகம் எவ்வளோன்றதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். மசில் லோடுன்னு சொல்லுவாங்க, அதை விட எத்தனை பங்கு பெருசுன்றதை நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். மற்ற செய்திகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்களை விட நிறைய செய்திகள் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.